கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? உண்மையை சொல்லப்போனா மகர ராசிக்காரர்களுக்கு டிராவல் நடக்க போகுது, கடன் வரப்போகுது, எதிரிகள் வரப்போறாங்க. இதுதாங்க பலன். என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்பதாங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கான மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். உண்மையிலேயே ஒரு 2 மாசம், 3 மாசம் அப்படி ஒரு சாதகமா இல்ல. மார்ச், ஏப்ரல், மே உங்களுக்கு எந்த மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு தேக்கம் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. அது உங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாகி ராகுவோட சேர்ந்து அது ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையில கிரகண நிலையில சனி இருந்தாரு அப்படின்றது தான் உண்மை. மகர ராசிக்காரருக்கும் அது அடுத்து வர்ற கும்பராசிக்கும் ஒத்தே வரும். இந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகள் பலிக்காத நிலை, ஒரு பயம் பதட்டம் வரக்கூடிய அமைப்பு, நைட்ல தூங்க முடியாம என்னடா இது ஏதோ சம்திங் ராங் தப்பா இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள், அசாத்தியமான நிலை இருந்து வந்த அமைப்புகள் உங்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பா சொல்லணும்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த சனியை விட்டு ராகு விலகக்கூடிய அமைப்புகள் இருக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு முழுமையாக 7.5 சனி நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சனியின் அமைப்பு பெரிதாக எந்த கெடுதலையும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்க. அப்ப ராகு கேது பயிற்சிகளும் குரு பயிற்சிகளும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குரு உங்களுடைய விரையாதிபதியாகி 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது சரியில்லாத நிலை. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சனி 12ஆம் இடத்தை பார்க்கிறது. சனி 12ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படின்றது உங்களுடைய விரயங்களை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புகள், பிரச்சனைகள், கடன் அமைப்புகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அவரே 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் உங்களுடைய எதிரிகள் சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆனால் எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை செய்யக்கூடிய தன்மைன்ற இந்த இடத்துல உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும்ன்றது தாங்க உண்மை. இந்த இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவார், குடும்பத்தை சரி செய்வார். கடந்த காலங்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த குடும்பம், கணவன் மனைவி உறவுகளை சரி செஞ்சு வைப்பாருங்க. எப்படிங்க சரி செய்வாரு? இப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இதே வாழ்க்கையை சரி செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க, நான் வேற வாழ்க்கைக்குள்ள போறேங்க அப்படின்ற மாதிரியான அறிமுகம் எனக்கு வந்துருச்சுங்கன்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை செய்து ஒரு மாதிரியான கோட்டு வம்பு கோட்டு வழக்குன்னு போய் வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக கொடுக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். கட்டுக்குள் இல்லாமல் இருக்கக்கூடிய செலவுகளை சனியின் 10ஆம் பார்வை கட்டுக்குள்ள வச்சிருக்கோங்க. உங்களோட 12ஆம் பாவகத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறது இந்த இடத்துல நல்லது. 3ஆம் இடத்துல சனி சுபரின் வீட்டுல இருக்கிறது ஓஹோ ஆகான்ற அற்புத பலன். கடந்த காலங்கள்ல மகர ராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருந்து வந்த அவ்வளவு பிரச்சனைகளும் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பு. ஆனா புதிய கடன் வரும், புதிய பண விரயம் வரும், அதனால அந்தஸ்து உயரும், அதனால பொருளாதாரம் உயரும், அதனால வந்து இவர் அங்க இப்படி இருந்தாரு எப்படி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள், ஆண் பெண் உறவுகள், காதலன் காதலி உறவுகள் இதற்கு பிறகு சரி செய்யப்படும்ன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்துல கேது வந்துடுறாரு அப்படின்னாலும் கூட 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது பெரிய கெடுபலன் இல்லை. என்ன உங்களை டிராவல் பண்ண வைப்பாரு? வேலை மாற்றம், பொருளாதார மாற்றம், வீடு மாற்றம், இது மாதிரியான மாற்ற அமைப்பு இருக்கும். சிலர் திருமணம் ஆகி போவீங்க, சில பேர் ப்ரொமோஷன் ஆகி போவீங்க, ஒருத்தர் வீடு வாங்கி போவீங்கன்ற மாதிரியான சுப மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்க. நிச்சயமா என்ன குரு 12ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்பொழுது கால்ல சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் இது ஒரு வகையில நல்லதுங்க. இப்ப நீங்க போடக்கூடிய முயற்சிகள் அடுத்த வருஷத்துல ராசியை குரு பார்க்கும் பொழுது அப்படியே லாபமாக வந்து மடியில வளரக்கூடிய அமைப்பு, உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, சகோதர அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பாகப்பிரிவுகளை பிரிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கும். மிக குறிப்பாக குழந்தைகள் வழியில இருந்து வந்த குழந்தைகளுடைய நோயா இருக்கட்டும், குழந்தைகளுடைய முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. ஜென்ம சனி காலகட்டங்கள்ல நீங்க குழந்தை பிறந்தவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா குழந்தைகள் அமைப்புகள்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்லாம இருந்தது. பேசுறதுல தாமதம் வந்தது, நடக்கிறதுல தாமதம் இருந்தது. இந்த நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் வழியில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் இவ்வளவு நாள் வீட்டு பக்கம் வரலங்க, மனைவி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான நிலை மாதிரி கணவன் மனைவி அனுசரிச்சு வரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு, எங்க எவரோட யாரோட இருந்தா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், எது என்னோட வருமானம், எங்க எனக்கு வேலை, இவ்வளவு நாள் வேலைக்கு போகவே தயக்கமா இருந்தீங்க, ஆனா பணம் இல்லைன்னு எல்லாம் எந்த இடத்துல நிப்பாங்க ஒரு வைராக்கியத்தை கத்துக்கிட்டு எதிரிகளையும் சேர்ந்து அப்படியே துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் சகல விதமான மகர ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். நன்மையை எதிர்பார்க்கலாமா? கண் மூடிக்கிட்டு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். செலவுகள் இருக்கும், செலவுகளால லாபம் இருக்கும். கடன் நிச்சயமா வரப்போகுது, ஆனா கடனால உங்களை மதிக்க போறாங்க. வீடு வாகனத்துக்காக கடன் வாங்க போறீங்க, தங்கம் சேர்க்க போறீங்க, என்ன சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியாத நிலை இருக்கும். ஆனாலும் பொருளாதார விஷயங்கள் உயரும், உங்களுடைய அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். சாதாரண பெண்ணா இருக்கிறவங்க மனைவியா மாறுவீங்க, சாதாரண ஆணா இருக்கிறவங்க கணவனா மாறுவீங்க, சாதாரண கணவன் மனைவியா இருக்கிறவங்க அம்மா அப்பான்ற அந்தஸ்துக்கு மாறுவீங்க, சாதாரண அம்மா அப்பாவா இருக்கிறவங்க தாத்தா பாட்டின்ற அந்தஸ்துக்கு மாறக்கூடிய
கடந்த காலங்கள்ல பிள்ளைகள் வழியில, குழந்தைகள் வழியில இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் வழியில மாணவர்களுக்கு கவன சிதறவுகள் இருந்து வந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. இவ்வளவு நாள் இங்க வந்து கோர்ஸ்க்கு பார்த்தா இந்த இடத்துல படிக்க போலான்னு பார்த்தா ஒரு மாதிரி எந்த சத்தமும் இல்லாம இருந்தது. இப்ப அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்ததுங்க. அவங்க இங்க படிக்க போறாங்க, அங்க படிக்க போறாங்கன்ற மாதிரியான மாற்றங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு நிச்சயமாக இருக்கும். நல்லதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். விரயங்கள், டிராவல் நிறைய இருக்க போது. ஆனாலும் எண்டுல இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குங்க. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.